இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 11 தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். இந்த கூட்டம் வந்து மிக பிரம்மாண்டமான கூட்டம். மற்ற அரசியல் கட்சிகளா ஒரு ரூம்குள்ளார 10க்கு 10 ரூம்குள்ளார நடத்திட்டு அந்த கூட்டத்தை வந்து மிகப்பெரிய மாநாடுன்னு சொல்லி அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய திறந்த வெளியில மிக பிரம்மாண்டமான நடக்கக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்ன்றது இதுதான் முதல் முறையா மிக சிறப்பா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே போல இன்னாதான் ஆளும் கட்சி திராவிட கட்சிகள் இன்னாதான் திட்டங்களை கொண்டு வந்தாலும் ஏன் நீங்க 5000 50,000 கொடுத்தாலும் எங்க மக்கள் தெளிவா இருக்காங்க, தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. நிச்சயம் 2026 எங்களுடைய தளபதி தான் முதல்வர் ஆவாரு அப்படின்றது திட்டவட்டமா தெரிவிச்சுக்கிறோம். கிடையவே கிடையாது சார். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய A to Z அத்தனை தகவல்களும் அவங்களுக்கு தெரியும். தினமும் பேப்பர் பார்ப்பாங்க, தினமும் நியூஸ் பாக்குறாங்க. எல்லாரும் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. எங்க தளபதியோட ஒற்றை சொல் என்னவாக இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடிய அத்தனையும் அரசியல் படுத்தப்பட்ட அரசியல்வாதிகளாக தான் நாங்க இருக்கோம். இது ரசிகர் கூட்டம் அல்ல, சாதித்து காட்டக்கூடிய எங்களுடைய மிகப்பெரிய கூட்டம். இது தளபதியின் கூட்டம். 2026 எங்களுடைய தளபதி தான் கோட்டையில உட்கார போறாரு. ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை தமிழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய கூட்டமா இது இருக்கும். தலைவர் வந்து மண் சார்ந்த பிரச்சனைகளை, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே பேசி வருகிறார். இந்த சூழல்ல இன்னைக்கு சேலத்தில் நடக்கவிருக்கின்ற இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் மற்றும் தேர்தல் பரப்புரை கூட்டமானது மிக அதிதீவிரமாக தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தலைவர் என்று பேசக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குங்கிறத உங்களை போலவே நாங்களும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? தளபதியா பார்க்க வந்திருக்கோம். தளபதி என்ன சொல்றாரு, மக்களுக்காக என்ன சொல்றாரு, அடுத்த தலைமுறைக்காக என்ன சொல்றாரு, 2026 எலெக்ஷன் பத்தி என்ன சொல்ல போறாரு, சேலத்தை பத்தி என்ன சொல்ல போறாரு, சேலத்தை சுத்தி நடக்க போற அநியாயத்தை பத்தி என்ன சொல்ல போறாரு, எல்லாத்தையும் கேட்க வந்திருக்கோம். கேட்டு அதுக்கான தீர்வு 26ல நீங்க பாப்பீங்க. ஓகேங்களா?